பாருங்க மேடம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஒரு 3 ரொட்டேஷன் ஃபுல்லாக வரணும். சேம் ஆப்போசிட் சைடில் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க, கால் ஸ்டெடியாக இருக்கான்னு பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. சேம் பேக் சைடு பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ் பண்ண போகும். அப்புறம் பெட்டில் ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்க. எந்த கால் ப்ராப்ளமோ நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே வச்சுருங்க. நல்லா ப்ரெஸ் கொடுங்க. ஒரு 3 டைம்ஸ். கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் அலைன்மெண்ட் வந்து ஸ்டெடியாக நிற்கும். ஏன்னா ஸ்டெடியாக நிற்காது. ஒரு 3 டைம்ஸ் இது பண்ணாலே போதும். அப்புறம் நேராக நீங்கள் படுக்கும்போதே கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சைடாக வரும். சரிங்களா? சைடாக இருக்கும்போது இந்த லெக்கை மட்டும் கொஞ்சம் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. இது பண்ணாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இருக்கிறது முடுக்கு வாதம்னு சொல்லுவாங்க. அது வந்து அடுத்த காலுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நடக்கும்போது காலை தூக்கி வச்சு நடங்க. இது பண்ணாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இப்போவே உங்களுக்கு நான் அனுப்பி வரேன். ஜஸ்ட்டு இந்த மூவ்மெண்ட் பண்ணுங்க 3 டைம்ஸ். ஒரு பெட்டில் படுக்கும்போது ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் பண்ணணும். அதை ஜென்ரலாக இதில் பண்ணியிருக்கேன், நீங்கள் பெட்டில் பண்ணிக்கலாம். சரிங்களா? மூணாவது, நல்லா இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் வலிக்கும். ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் காலை மட்டும் அந்த சைடு ஆகட்டும். இது பண்ணாலே போதும். சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கும்.